ஹலோ கேம் சேஞ்சர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்திய அணி இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 2 டெஸ்ட் போட்டியில் விளையாட போகிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 2 இந்திய வீரர்கள் வந்து டெஸ்ட் போட்டிக்கு மீண்டும் வந்து கம்பேக் கொடுப்பதா தகவல் வந்து வெளியாகி இருக்குது. அது யார் என்னன்னு சொல்லிட்டு வாங்க முழுசாக இந்த வீடியோவில் பார்த்துலாம். இந்த மாதிரியான கிரிக்கெட் அப்படி தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா தான் வந்து இந்திய அணி ஐசிசி தொடரில் வந்து ஆதிக்கம் செலுத்திட்டு வந்தாலும் இருதரப்பு போட்டி, அதாவது 2 நாடுகளுக்கு இடையே நடைபெறும் போட்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய தோல்வி தான் அடைஞ்சிட்டு வராங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அயர்லாந்துக்கு எதிரான T20 தொடரில் பார்த்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இங்கிலாந்துக்கு எதிராக நடைபெற்ற T20 மற்றும் ODI ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா இந்திய அணி தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக வந்து ஜூலை 23ஆம் தேதி அங்கே போயிட்டு, அதாவது ஜிம்பாப்வேக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 T20 போட்டி ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான இந்திய அணி விளையாட போகிறாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதனுடைய அணி விவரம், அதாவது இந்திய அணி விவரம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வெளியாகிட்டு இருந்து, அடுத்து பார்த்தீங்கன்னா அதை முடிச்சதுக்கப்புறம் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 2 டெஸ்ட் போட்டி விளையாட போகிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதற்கான இந்திய அணி விவரம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஓரிரு நாட்களில் வெளியாகும். என்ன தாமதம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வாஷிங்டன் சுந்தருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ காயம் ஏற்பட்டிருக்கு. ஸோ அவர் வந்து மீண்டு வருவாரா இல்லையா என்பது தெரியல. அவர் இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஹர்ஷ் துபே வந்து விளையாடுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா மற்றும் ஜஸ்பிரித் பும்ரா இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு மீண்டும் வந்து டெஸ்ட் தொடரில் இணைய போகிறாங்க அப்படின்ற தகவலும் பார்த்தீங்கன்னா வெளியாகி இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா WTC, அதாவது டெஸ்ட் சாம்பியன்ஷிப், உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் நடைபெற போகுது. குறிப்பாக சேனா கண்ட்ரிஸ் தான் நடைபெற போகிறது. ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் போட்டி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம வந்து நிறைய மேட்சஸ்லாம் தோத்துட்டு வரோம். ஓடியிலும் சரி T20 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்லையும் சரி ஒரு சில மேட்ச்லாம் வந்து தோத்துட்டு தான் வந்திருக்கோம். ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா டெஸ்ட் போட்டியில் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றே ஆக வேண்டும். இந்த 2 போட்டியுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான போட்டியாக தான் இருக்குது. ஸோ கன்ஃபார்ம் வின் பண்ணுவோம் சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்தியன் தரப்புல இருந்து உங்களுடைய கருத்து என்ன சொல்லிட்டு நீங்கள் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த